பிவைக்கு பார்த்துட்ருக்கோம். ஒருவர் ஒரு வங்கியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு 12% தனிவட்டி விகிதத்திலும் மற்றொரு வங்கியிலிருந்து அதே காலத்திற்கு 15% தனிவட்டி விகிதத்திலும் கடன் பெறுகிறார். இரண்டாவது கடனிலிருந்து கிடைக்கும் தனிவட்டி முதல் கடனிலிருந்து கிடைக்கும் தனிவட்டியை விட 1800 அதிகமாக இருந்தால் ஒவ்வொரு கடனுக்கும் பெறப்பட்ட பொதுவான அசல் தொகை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2க்கும் அசல் வந்து சேம் தான். ஓகேவா? அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வங்கியிலேருந்து வாங்குறாங்களா, அப்போ I1ன்னு வச்சுக்கலாம் அதை. அப்போ P வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, அதனால் Pனே எடுத்துக்கலாம். N வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் R1 வந்து பார்த்திங்கன்னா 12/100. இதுதான் ஃபஸ்ட் பேங்க்லேருந்து வாங்கினது. செகண்ட் பேங்க்லேருந்து வாங்கினது பார்த்திங்கன்னா அதே அசல் தொகைக்கு தான் வாங்கியிருக்காங்க. அதான் பொதுவான அசல் தொகைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே காலமும் சொல்லிட்டாங்க. காலம் அப்போ 3 தான். ஆனால் வட்டி வீதம் வேறு இங்கே 15%, அப்போ 15/100. ஓகே, இதை தவிர்த்து என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா, முதல் கடன், அதாவது முதல் வங்கியில் இருந்து கிடைக்கும் தனிவட்டியை விட ரெண்டாவது வந்து செகண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டிலோட ஒரு 1800 அதிகம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுதான் கிவன். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம P கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 45P/100. இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36P/100 ப்ளஸ் 1800. இப்போது இதை எல்லாத்தையும் த்ரூ அவுட் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45P 36P, இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 ஆட் ஆகிடும். கரெக்டாக? இப்போது இந்த 36 இன்சைடு வந்துச்சுன்னா 45 - 36 9P, இது உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,80,000. ஓகேவா? இப்போ எனக்கு P தான் வேணும். கரெக்டாக? அப்போது 9 கீழே வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 2 டைம்ஸ் அப்போ 20,000 வருது. அப்போ Pயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,000 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?